வணக்கங்க. பிரைஸ் தி லார்ட். தென்றல் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். கடந்த ஆண்டு முழுவதுமாய் கர்த்தர் போதுமானவராய் இருந்தார். அந்த புதிய ஆண்டை காண நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதற்கு உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். இந்த நாள், இந்த வருடத்தினுடைய முதல் நாளில் இந்த தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இட்ஸ் an honor for us to be there on this day 1 of this year. கர்த்தர் இன்றைக்கு நம்மளை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம குடும்பத்தை அவர் தான் ஆளுகை செய்ய போகிறார். இந்த வருஷத்தில் நம்ம செய்கிற எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அடோனாய் என்பது அவருடைய நாமம். அந்த நாமத்திற்கு பொருள் என்ன தெரியுமா? He is the God who reigns. அவர் ஆளுகை செய்கிறவர். ஆமென். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி அவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெரி சிம்பிள் சாங். எங்களோட கூட இணைந்து பாடுங்களேன். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். இதுதான் நம்ம பாடினோம். From the rising of the sun till it's going down, let your name alone be glorified, let your name alone be hallowed. Adonai. Amen. Oh, the complete year, last year முழுவதுமா கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். He was truthful, yes, and faithful, Amen. and made us fruitful. Amen. அப்படி ஒரு நல்ல தெய்வம் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம என்ன கொடுக்க போறோம்? நன்றியை தவிர அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த நன்றி சொல்லும் பொழுதே புதிய வருஷத்தின் நன்மைகளை, புதிய அழகான வாக்குத்தத்தத்தை, நன்மைகளை உங்களுக்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இல்ல, அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபத்தினுடைய இறுதியில சொல்ற வார்த்தை என்ன? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது பலகார சீசனா இருக்குதா? நிறைய பேர் சொல்லுவாங்க சகல பலகாரங்களையும் மறவாதே. நீங்க பலகாரம் சாப்பிடுறீங்களோ இல்லையோ, அவர் செய்த உபகாரங்கள், அவர் செய்த நன்மைகளை மாத்திரம் நம்ம மறக்கவே கூடாது. அந்த நன்றியுள்ள இருதயத்தோட தான் இந்த புதிய ஆண்டை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இல்ல, நீங்க இப்ப நாங்க பாடின பாடல்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த சன்ரைஸ், from the rising of the sun பாடணும், வான தூதர்கள், something to do with the sky, something to do with the celestial bodies எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் இந்த ஆண்டுக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை நாங்க கேட்டுட்டு ஜெபித்து கொண்டிருந்தோம். போன வருஷம், அதாவது போன வாரம் சொல்லாமா, நேத்துன்னு சொல்லாமா, போன வருஷத்துல இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது வழக்கம் போல அந்த 21 நாள் காத்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய வாக்குறுதிக்காக
ஏங்கி கொண்டிருந்தோம். அவர் தரிசனத்திலே கொடுத்த வார்த்தை 58:8. ஆமா 58:8. ஆமா, நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம் எல்லா புஸ்தகத்தையும். there was only Isaiah with a 58 and 8 verse. இன்றைக்கு இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஆண்டவர் எங்களுக்காக எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்கிற உங்கள் அனைவருக்காகவும் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். குயிக்கா நீங்க ஓடி பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏசாயா 58வது அத்தியாயத்தின் பக்கத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 8வது வசனத்துக்கு நேரா கை வைத்துக் கொள்ளுங்க. we are going to pronounce the word. நம்ம எல்லாரும் இணைந்து ஏசாயா 58வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். ஏனென்றால் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்காக, நமது பிள்ளைகளுக்காக, நமது குடும்பத்திற்காக, நம்முடைய இந்த வருஷத்தின் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எஸ், ரெடியா இருக்கிறீங்களா? நீங்களும் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? ஆமென். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எஸ், இதுவே பாடலா பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும்ல? கண்டிப்பா. ஆமா, ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்களா? உங்களுக்காகவே கர்த்தர் முதல்ல இந்த வார்த்தையை பாடலாக ஒளிபரப்பவும் செய்திருக்கிறார். we are going to sing this word, the promise, as a song. ஆமென். எங்களோட கூட சேர்ந்து பாடுங்க. இட்ஸ் a new song. கற்றுக்கொண்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ரெடியா? ஆல் செட்? ஓகே. விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். கூப்பிடுவேன் நீர் பதில் அளித்தீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பீர். கூப்பிடுவேன் நீர் பதில் அளித்தீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பீர். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. கூப்பிடுவேன் நீர் பதில் அளித்தீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பீர். கூப்பிடுவேன் நீர் பதில் அளித்தீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பீர். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. இன்னொரு தடவை பாடுங்கன்னு ஜனங்க ஆசையா அங்கிருந்தே சொல்றாங்க. எனக்கு கேட்கிற மாதிரியே இருக்குது. பாடுங்களேன். இந்த வசனத்தை 8ஆம் வசனத்தை நம்ம பாடணும் இல்லையா? விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை எனக்கு பின்னாலே காக்கும். அப்படி ஆகும் பொழுது அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். என்ன ஒரு அழகான ஒரு வசனம் அல்ல அது? ஆண்டவர் கிட்ட அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது தோற்கிற மகளே அப்படின்னு உடனே சொன்னார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பக்கத்திலே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமா, தூரமா இருக்கிறாருன்னு நினைச்சுக்காத, உன் கூட இருக்கிறார். I am with you dear. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வருஷத்துல ஆண்டவர் அந்த நன்மை நமக்காக வைத்திருக்கிறார். he is going to be nearer to us. when we ask him, அப்படி ஒரு சின்ன சத்தம் இடும் பொழுது இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற தெய்வத்தை தான் இன்றைக்கு நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே இந்த வார்த்தைகளை பாட it's really bringing us joy இல்லையா? சரி, இன்னொரு விசை பாடிடலாமா? ஆமா.
விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமையின் பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். கூப்பிடுவேன் நீர் பதில் அளிப்பீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பீர். கூப்பிடுவேன் நீர் பதில் அளிப்பீர், சத்தமிடுவேன் இதோ நான் என்பீர். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. What a joy and a hope in this word. அந்த விடியற் காலமே நமக்கு புதிய ஹோப் தான் கொடுக்கும் இல்லையா? ஆமா, ஆமா. So every day a new day begins. அந்த dawn, அந்த விடியற் காலத்தை பார்க்கும் பொழுதே it is a sign of new hope. Yes. இல்ல தாவீது ராஜா சொல்வார்ல, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தாவே என்னை தாங்குகிறீர். எவ்ரிடே அந்த மார்னிங் வெளிச்சத்தை நம்ம பார்க்கிறதே கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற பெரிய கிருபையின் அடையாளம். வெளிச்சத்தை, இந்த காலை வேளை அந்த வெளிச்சத்தை ஆண்டு ரொம்பவும் ஆசீர்வதிக்கிறார். அந்த வெளிச்சம் உனக்கு சமாதானத்தையும் கொடுக்குது, நம்பிக்கையையும் கொடுக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் அனைவருக்கும், நம்ம குடும்பத்திற்காக கர்த்தர் இந்த வாக்குறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வார்த்தையின் மேலே கை வைத்துக் கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சொல்ல போறோம். அப்பொழுது விடியற் காலத்து வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், செல்லும். கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும். எஸ், அவருடைய மகிமை இது எல்லாத்தையும் நமக்கு பின்னாடி இருந்து காத்து கொண்டே இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த மகிமை பின்னாடி காத்து கொண்டு இருக்கும் பொழுது முதல்ல நமக்கு கிடைக்கிற கிரேட்டஸ்ட் பிளெஸிங் இஸ் அவருடைய வெளுப்பை போல, விடியற் காலத்து வெளுப்பை போல அந்த வெளிச்சம் எழும்பும். அப்போ இதுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்குது. ஆமா, இன்றைக்கு ரொம்ப விசேஷமாய் 3 விதமான ஒரு விடியல்களை, அதாவது விதமான அப்படின்னு சொல்றதை விட இந்த விடியல் அப்படிங்கிற இந்த டான் ஸ்டேஜஸ் சொல்லலாம், ஸ்டேஜஸ் ஆஃப் டான், நிலைகள். இந்த விடியலினுடைய நிலைகளை குறித்து நம்ம குயிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பொழுது விடிஞ்சா போதும்னு காத்து நிற்கிறவங்களுக்கு போய் 1 2 3ன்ற மாதிரி இருக்குதேன்ற யோசிக்கிறாங்க. இல்ல 3 நிலைகள்ல 3 அடையாளங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சின்ன விடியல் தான், அப்படியே வெளுப்பா வரும், செவ்வானம் அப்படின்னு சொல்லுவோம்ல. the sky will be really ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? சீக்கிரமா சூரியன் உதிக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். something very special in the morning, early morning. இந்த விடியல்ல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குங்க. இந்த விடியலை குறித்து நாங்கள் சயின்டிஃபிக்காக போய் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 3 விதமான ஸ்டேஜஸ், 3 விதமான நிலைகளை நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ முதல் நிலை என்ன அப்படின்னா, இட்ஸ் கால்ட் தி ஆஸ்ட்ரோனாமிக்கல் டான், வானியல் விடியல். ஆமா, ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாம he will not bring this out ல. ஸோ ஆஸ்ட்ரோனாமிக்கல் டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சன் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆங்குலேஷன், ஹொரைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹொரைசன்னா என்னன்னா, நீங்க கடல்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த கடல் நேரம் அது ஒரு கோடு மாதிரி தெரியும் நம்மளுக்கு. அதான் ஹொரைசனா? அந்த கோடு தான், அது கோடு கிடையாது, அது இங்கிருந்து பார்க்கறதுக்கு கோடு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட போகும்பொழுது இட்ஸ் அகேன் த சீ. அந்த ஹொரைசன்ல 18 டிகிரி ஆங்குலேஷன்ல சன் இருக்கிறது தான் இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் டான். அப்போ இன்னும் சன் வெளியே வரல, இன்னும் சன் வெளியில வரல. அது வர்றதுக்கு முன்னாடியே அது 18 டிகிரி ஆங்கிள் இருக்கும் பொழுது நம்ம கண்கள் காணாத சில விஷயங்களை அது நம்ம கண்களுக்கு தெரியப்படுத்துது. என்ன தெரியுமாங்க விசேஷம் இதுல? இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் டான்ல இருட்டாதான் இருக்கும், அதாவது ரொம்ப வெளிச்சம் வந்திருக்காது நம்மளுக்கு. ஆனா ஒரு அந்த இருட்டுல என்ன ஒரு அழகான விஷயம்னா, நல்ல வெளிச்சத்துல காண முடியாத கோள்கள்
கோள்கள்னா ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் வானமண்டலத்துல இருக்கிற நிறைய காரியங்கள் அப்பதான் நம்ம கண்களில தெரியும். ஆமா, அந்த அஸ்ட்ரோனாமிக்கல் டான்ல தான், அந்த இருட்டுல தான், அத வெளிச்சமோ இல்ல இருட்டோ இல்ல, அந்த இருட்டுல தான் இந்த நம்ம கண்களுக்கு சாதாரணமா தெரியாத விஷயங்களாக்கிய இந்த பிளானட்ஸ் எல்லாம் அப்பதான் விசிபிளா இருக்குமா. அப்போ எர்த்ல இருந்தே சம்டைம்ஸ் யூ கேன் see the Venus. எர்த்ல இருந்தே நம்மளால ஒரு சில கோள்களை பார்க்க முடியும். தட் இஸ் பிகாஸ் அந்த வெளிச்சம். இன்றைக்கு கூட இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் டான் அப்படிங்கிற இந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை வச்சிருக்கிறார் இந்த வருஷம். என்ன பிளெஸ்ஸிங் தெரியுமா? யூ ஆர் கோயிங் டு see the unseen. வாவ்! உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற நன்மைகள் இதுவரைக்கும் நீங்க காணாது இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் காணும்படியாக தான் இதோ விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம், என் வெளிச்சம் சொல்லல, உன் வெளிச்சம் எழும்போன்னு சொல்லுகிறார். உன் ஒளி வந்து விட்டது. ஆமென். your light has come. You're going to shine. அந்த வெளுப்புல உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் காணாத விஷயங்கள் 2024 முழுவதும் நடக்கல, இப்போ நடக்க போகுது. 2024 முழுவதும் அதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனா அந்த எதிர்பார்ப்பு இன்னும் பூர்த்தி ஆகல, இப்போ பூர்த்தி ஆக போகுது. ஆமென். அந்த நிறைவை நாங்க காணல, நிறைவை காண போறீங்க. அதுக்கு தான் அந்த விடியற் காலத்து வெளுப்பு போல உன் வெளிச்சம் எழும்பும். You are going to see the unseen. Wow. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை, that which இவ்வளோ நாள் நீங்க பார்க்காத ஒரு சில விஷயங்களை கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை பார்க்க செய்ய போகிறார். எப்படி அந்த செலஸ்டியல் பாடிஸ் எப்படி விசிபிளா இருக்கோ அந்த மாதிரி வான மண்டலங்களில் இருக்கிற செலஸ்டியலான குளோரியஸான காரியங்களை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் இந்த ஆண்டுல அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம வந்து சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். I believe. நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை வேற எந்த கண்களும் காணவில்லை, வேற எந்த காதுகளும் கேட்கவில்லை, வேற எந்த இருதயத்திலும் தோன்றவில்லை. அவர் ஆயத்தம் பண்ணினவை உன் கண்கள் காணும்படியாக. You are going to see that and you are going to receive that for surely in this year. இந்த வருஷம். அதுக்காக தான் ஏசாயா 58வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தின் முதல் வரி இப்படியாக சொல்லுகிறது, விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. அதுக்கு அப்புறம் தான் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். அது எழும்பும் பொழுது காணாதவைகளை காண்கிற கண்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். அப்படியே பாடிடலாம் அந்த 2 வரிகளை மாத்திரம். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். கூப்பிடுவேன், நீர் பதில் அளிப்பீர், சத்தமிடுவேன், இதோ நான் என்பீர். கூப்பிடுவேன், நீர் பதில் அளிப்பீர், சத்தமிடுவேன், இதோ நான் என்பீர். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்களேன். கர்த்தர் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வெளிச்சம் அல்ல, நமது வெளிச்சம் எழும்போம் அப்படின்னு சொல்றது. நாம் நம்பிக்கையாக இருக்க போகிறோம். நாம் ஆசீர்வாதமாக மாற போகிறோம். நம்மை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். He is going to be faithful and truthful for his promise. And you are going to be fruitful this year. And you are going to see the unseen. Wow. Yes. சரியா ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஓகே, கிளாஸ்ல அடுத்தது போலாமா? ஆமா, அடுத்தது கம் ஆன். ஓகே, அடுத்த டான், அதாவது 18 டிகிரி ஆங்குலேஷன்ல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஆமா. சோ அடுத்த டான் பாத்தீங்கன்னா இப்ப 18 டிகிரில இருந்து 12 டிகிரிஸ்க்கு வந்துருச்சு. இப்போ சன் 18ல இருந்து வாங்கல, ஒருத்தர் வாங்கல.
18 டிகிரி ஆங்குலேஷன்ல இருக்கு. இப்போ இப்போ கொஞ்சம் மேலே ஏறி 12 டிகிரி காம்பஸ் வச்சு ஆழ்ந்து பார்ப்போம். ஓகே ஓகே. இந்த 12 டிகிரி ஆங்குலேஷன் டு த ஹொரைசன்ல இப்போ சன் இப்போ லேசா எழும்புது. இப்போ இதுல வர வெளிச்சம், இதுல வர விடியலுக்கு பேரு நாட்டிக்கல் டான் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டிக்கல் டான். முதல்ல சொன்னது ஆஸ்ட்ரோனாமிக்கல் டான். இப்போ சொல்றது ரெண்டாவது நிலை நாட்டிக்கல் டான். ஓகே. இந்த நாட்டிக்கல் டான்ல தான் என்ன சொல்ற, நாட்டிக்கல் அப்படின்னாலே சம்திங் டு டூ வித் சீன் சொல்லுவாங்க. நாட்டிக்கல், இந்த நாட்டிக்கல் டான்ல என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இது இப்போ என் முன்னாடி ஒரு பைபிள் இருக்கு, என் முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது. இதெல்லாம் எப்படி எனக்கு தெளிவாக இது பைபிள், இது டம்ளர் அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா, நல்ல வெளிச்சம் இருக்கிறதுனால தான் என்னால் தெரியுது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சுன்னா இது ஒரு புக்குன்னு தெரியும், ஆனால் பைபிள்னு தெரியாது. கரெக்டா? அதே மாதிரி இந்த நாட்டிக்கல் டான்ல தான் யூ வில் பி ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் ஆப்ஜெக்ட்ஸ் கிளியர்லி. அப்போ தெளிவில்லாதவைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற ஒரு விடியல் இந்த விடியல். ஆமா, அதாவது புக்குன்னு தெரியும் ஆனா அது பைபிள்னு தெரியிற ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா? when it is unclear, ஒருவேளை அந்த கிளாஸ்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த டான் வரும்பொழுது, நாட்டிக்கல் டான் இருக்கும்பொழுது, அது கண்ணாடி டம்ளர், அந்த டம்ளருக்குள்ள தண்ணி இருக்குது அப்படிங்கிற தெளிவு வரும். இந்த தெளிவு அப்படிங்கிறது அன்கிளியராக இருக்கிற ஒரு சில விஷயங்களை கர்த்தர் கிளாரிட்டிக்குள்ளே கொண்டு வருகிற வருடம் தான் இந்த 2025. முதல் நிலையில விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்புன்னு சொல்லும் போது முதல்ல வானியல் விடியல் பார்த்தோம். அதுல கர்த்தர் காணாதவைகளை காண வைப்பார். இப்போ ரெண்டாவது நிலையில கடல் விடியல். இது கடல் விடியல்ல தெளிவு, கிளாரிட்டி கொடுக்கும். அப்போ எங்கெல்லாம் உங்க லைஃப்ல தெளிவில்லாம குழப்பத்தோடு இருமனதோடு கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற எல்லா நிலைகளுக்கும் கர்த்தர் இந்த வருஷம் ஒரு புதிய விடியலாய் கர்த்தர் தெளிவை தரப்போகிறார். Amen. Clarity in everything. Yes, we are going to receive this clarity. நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் கேட்கணும். ஆண்டவரே, தெளிவை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஒரு தெளிவா என்னை நடக்க வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சொல்லிக்கொண்டே இருங்க. தெளிவில்லாத நிலைமைகள் எல்லாம் அந்த வெளுப்பு மேல வர 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 தெளிவு உண்டாகும். தெளிவு உண்டாகும். ஆமென். அது ஆவியானவர் நமக்கு தருவார். அவர் தெளிவின் ஆவியானவர் இல்ல? அந்த ஒரு சில வரிகளை மாத்திரம் பாடலாமா? ஆண்டவர் இந்த ஆண்டு 2025 தெளிவின் ஆவியானவர் நமக்கு ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்த போகிறார். ஆமென். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராய், நமக்குள்ளே அவர் அசைவாடுகிறவராய், நம்மை நடத்துகிறவராய் இருக்கும் பொழுது you will have clarity in every step and every decision you make in this year. Yes, amen. Two great blessings la. You're going to see the unseen and you're going to distinguish the unclear. இல்லனா ஒரு கிளாரிட்டியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, திருமண விஷயத்துல தெளிவில்லாம எப்படிதான் இது அப்படி இப்படின்னு இருந்திருப்பாங்க. இன்றைக்கு ஒரு முடிவை எஸ் நோ அப்படின்னு சொல்லுகிற ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிறது தான் தெளிவு. எஸ் நோ, இட்ஸ் நாட் ஓகே, எஸ் ஆர் நோ. அப்படிதான். இந்த காலேஜ் போகலாம் வேண்டாம், எஸ் நோ. இந்த வேலைக்கு நம்ம சேரலாம் வேண்டாம், எஸ் நோ. தெளிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். இந்த மூன்றாவது டான் அதோட முடியுது. 3 தான். ஓகேயா? இந்த மூன்றாவது டான் ஃபர்ஸ்ட் 18 டிகிரி இருந்துச்சு, அப்புறம் மேலே எழும்பி 12 டிகிரிக்கு வந்துருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 டிகிரி வச்சுக்கோங்களேன்.
ஒரு ஆல்மோஸ்ட் அப்போ இல்லையா, இப்போ என்னன்னா நல்ல வெளிச்சம் வந்துருச்சு, வெளியில் நல்ல சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. திஸ் டான் இஸ் கால்ட் தி சிவில் டான். சிவில் அப்படின்னாலே நம்ம குடிமை, நம்ம ஜனங்கள், ஆர்டினரி பீப்புள் அப்படின்னு சொல்கிறது தான் சிவில். இந்த சிவில் டான் வரும்பொழுது என்ன ஆகும்னா ஊரெல்லாம் வெளிச்சம் வந்துடும். இப்போ ஊரெல்லாம் வெளிச்சம் வந்த உடனே, காலையில் எழுந்திரிச்ச உடனே, சூரியன் வெளியில் வந்த உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக செய்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லுங்களேன். எனி கெஸ்ஸஸ்? வாட் டு வி யூஸ்வலி டூ when the sun comes up? You wake up, brush your teeth, அப்புறம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். எக்ஸாக்ட்லி, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். அந்த லைட்லாம் எப்படிப்பட்ட லைட் தெரியுமாங்க? ஆர்டிஃபிஷியல் லைட்டு. இதோ நம்மளுக்கு சுவிட்ச் போட்டால் எரியும் பல்பு, எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலான ஒரு லைட்டு. இந்த சிவில் டான் வரும்பொழுது ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற லைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷட் டவுன் பண்ணிடுவோம். பிகாஸ் அதுக்கு தேவையில்லை. யூ ஹாவ் த நேச்சுரல் லைட், யூ ஹாவ் அ நேச்சுரல் சோர்ஸ் that is actually negating the need for an artificial source. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இயர் தான் அந்த 2025 உங்களுக்கு இருக்க போகிறது. எனிதிங் தட் இஸ் ஆர்டிஃபிஷியல், ஆண்டவர் அவர் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறார். He is going to take over everything naturally. அவரே எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ண போகிறார். எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க போகிறார். எல்லா நிலைகளிலும் உங்க கூடவே இருக்க போகிறார். ஏன்னா உங்க வெளிச்சம் எப்படி தெரியுமா இருக்க போகுது? விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி அதுக்கப்புறம் தான் சுகவாழ்வு. அப்போ இந்த 3 நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். காணாதவைகளை காண போகிறோம். தெளிவில்லாத சூழ்நிலைகள் தெளிவடைய போகிறது. எல்லாவித இந்த உலகத்துக்குரிய டிரான்சியன்ட், அதாவது டெம்பரரியா ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஒதுக்கி வச்சுட்டு அவர் உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்ய போகிறார். The natural God, the supernatural power is going to overtake our lives. இன்றைக்கு இந்த 3 blessing-ஐயும் இந்த 3 டானையும் கர்த்தர் நமக்கு தர போகிறார். ஏசாயா 60:1 இப்படி தானப்பா சொல்லுது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்துருச்சு. You are going to arise and shine. Amen. Amen. விடியற் காலத்து வெளுப்பு போல உங்கள் வெளிச்சம் எழும்ப போகிறது. பாடி முடிக்கலாமா? Amen. விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும். கூப்பிடுவேன், நீர் பதில் அளிப்பீர். சத்தமிடுவேன், இதோ நான் என்பீர். கூப்பிடுவேன், நீர் பதில் அளிப்பீர். சத்தமிடுவேன், இதோ நான் என்பீர். மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே. ஓ எஸ், கர்த்தர் புதிய வெளிச்சத்தை விடியலாய் தரப்போகிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எஸ், இந்த புதிய வருஷத்தின் புதிய நாளை ஆரம்பித்திருக்கிற நாம் ஒரு புதிய விடியலோடு கூட வந்திருக்கிறோம். கர்த்தர் தெளிவை தரப்போகிறார். காணாதவைகளை காண போகிறோம். இதுவரைக்கும் நடக்காம இருக்குதேன்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த வருஷத்தை துவங்கி இருக்கலாம். இந்த துவக்கத்திலேயே எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படட்டும். துவக்கத்தில் இந்த விடியல் அவர்கள் வாழ்க்கையிலே வரட்டும். We are blessing our people, Lord. இப்பொழுது எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறப்பா. சமாதானம், சந்தோஷமும் நிறைவும் அவர்கள் வாழ்க்கையில அளவுக்கு அதிகமா தரும்படியாய் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹேப்பி நியூ இயர். விடியற் காலத்து வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தரின் மகிமை பின்னாலே காக்கும்.
சத்தமிடுவேன், இதோ நான் என்பேன். கூப்பிடுவேன், நீர் பதில் அளிப்பீர். சத்தமிடுவேன்,